உங்களை எல்லாம் உறவாக பெற்றதில், என் தாயாக பார்க்கறதில்ல, என் தகப்பனாக பார்க்கறதில்ல, அண்ணனாக தம்பிகளாக பார்க்கறதில்ல அவ்வளோ சந்தோஷம். என்னன்னா நான் சினிமா கலைஞனாக நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. ஆனால் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எந்த விழாவுக்கும் வாடகைக்கு போனதில்லை, பணத்தை வாங்கிட்டு. நான் உணர்வா செல்கின்ற ஒரே நிகழ்ச்சி இந்த ஆன்மீக நம்முடைய இந்து முன்னணிக்காக மட்டும்தான். நான் இதுவரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணிக்கிறது காரணம் என்னன்னா, நிறைய பேசலாம், ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிருங்கன்னு சொன்னதுனால நான் சீக்கிரமாக அடுத்த கூட்டம் எனக்கு 5:30 மணிக்கு அவனாசியில் இருக்குது. நான் உங்களையெல்லாம் ஏன் வியப்பாக பார்க்குறேன் அப்படி அடிக்கடி நான் எல்லாத்தையும் ஓடி 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 வரேன் அப்படின்னா, இந்திய தாய் மட்டும்தான் இன்னைக்கு அனாதையாக இருக்கு. அதனுடைய பிள்ளைகள் நாம காப்பாற்றாம இந்த உலகத்தை எவன் காப்பாற்றுவான்? சொந்த நாட்டிலேயே அகதி மாதிரி இருக்கமா இல்லையா? சொந்த நாட்டில் நம்ம அகதி மாதிரி இருக்கோம். பொட்டு வைக்க பிரச்சனை, சாமி கும்பிட பிரச்சனை. என் கூட வர்ற என் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போறேன், கடை வீதிக்கு போகும்போது அவன் வச்சிருந்த பொட்டு அழிச்சிட்டான். ஏன்டான்னு கேட்குறேன். இல்லை, எல்லாரும் பார்ப்பாங்க, தப்பா நினைச்சிட்டாங்க. நடுநிலை நக்கிகள். நம்ம சமூகத்தில் மிகப்பெரிய ஆபத்து நடுநிலை நக்கிறவன் தான். இவன் சேர்ந்த சாதியாவும் பிரிப்பான். இப்போ எனக்கு 2 பேர் வச்சிருக்கான். சாமி கும்பிட்றதுனால என்ன சங்கின்ட்டான். சந்தோஷம். உங்க ஊர்ல நான் இணைஞ்சு பயணிக்கிறப்ப என்ன திட்டத்துக்கு வார்த்தைகளை தேடுறான், சாதி வெறியங்கிறான். சந்தோஷம். அப்புறம் வேற இப்ப என்ன பாப்பான் தெரியுமா? எங்க அம்மா கூட வந்தாவ, ஓ இவனுக்கு அம்மா இருக்கா, ஆஹா, அப்ப இவன் சங்கியா இருப்பான். என்னது கூட யார், ஒய்ஃபா, அப்ப இவன் சங்கி. என்ன ஒய்ஃபோட வர்றானே, அப்ப இவன் சங்கி. யாரு, குழந்தைகளா, குழந்தை குட்டியோட கரெக்டா இருக்கானே, குடும்ப தலைவன் மாதிரி, அப்ப இவன் சங்கி. இதை நீ 100 முறை சொன்னாலும் நான் இந்திய கலாச்சாரப்படி நீ சங்கி என்று சொல்வதில் நான் மாறுதட்டி கொள்கிறேன். நான் சங்கி. சந்தோஷம். ரைட். என்ன இருக்கு இப்போ வாழ்க்கையில? 2 விஷயம் தான் தங்கங்களே. உலகத்துக்கு பரம்பொருள் ஒன்று தான். மதங்கள் என்பது நம்மளாக வழிபடும் முறைகள் தான். என் கூட என் காரோட்டி இஸ்லாமிய சகோதரர் தான், என் கூட தான் வந்திருக்கிறார். நான் எந்த இந்து மதமும் தீவிரவாதத்தை ஆதரிப்பதில்லை. நம்மளை யாராவது வெட்ட சொன்னாங்களா? நம்மளை யாராவது அடிக்க சொன்னாங்களா? இப்பெல்லாம் சில அரசியல் கட்சிகளுக்கு நீ 5 கொலை பண்ண மாவட்ட செயலாளர், 10 வழக்கு வாங்கினா தான் நீ மாவட்ட செயலாளர் பதவியே கொடுக்குற அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் யாரை சொல்றேன்னு. நம்ம அமைப்பு அப்படி இல்லை. இது அன்பு காட்டணும். அன்புதான் வாழ்க்கை. இன்னைக்கு இத்தனை பேர் நீங்க இருக்கிறீங்களே, என்ன எதிர்பார்த்து வந்தோம்? இந்த இந்து முன்னணியை பார்த்து எனக்கு ஒரு பெரிய வியப்பு இருக்கு. இங்க இருக்கிற நிர்வாகிகள், இங்க இருக்கிற இந்த மதத்துக்காக வேலை செய்த அத்தனை பேர்த்துக்கும் பாதம் தொட்டு வணங்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. என்ன தெரியுமா? யாராவது ஒரு ஆள் நான் இதுல போய் மந்திரியாவுன்னு நினைச்சா இந்த வேலை செய்றீங்க. ஐ லவ் யூ தங்கங்களை. இதோட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு? அருமை முடி எச்சக்கலை. ஒரு டெண்டர் வாங்குறதுக்காக, கோட் அடிக்கிறதுக்கு டெண்டர் வாங்குறதுக்காகமா இங்க உறுப்பினராக இருக்கீங்க? நீங்க மண்ணு கொள்ளையடிக்கிறதுக்காக இங்க வந்து நம்ம சேர்ந்திருக்கோம். டாஸ்மார்க் ஊழல் பண்றதுக்காக இங்க வந்து சேர்ந்திருக்கோம். நம்ம இவனை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடிக்கிறதுக்கு தானே வந்து சேர்ந்திருக்கோம். இப்ப அதுதான் அமைப்பு, அதுதான் நமக்குள்ள விஷயம். இப்ப கூட பாருங்க, நான் இந்த மாதிரியான விழாக்கள்ல, இது ஒரு ஆன்மீக பூமி, இது நான் வழக்கமா விநாயகருக்கு கொலக்கட்டை சாப்பிட்டியா, சுண்டல் சாப்பிட்டியான்னு பேசத்தான் ஆசை. ஆனா நம்மளை எல்லாம் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அப்படித்தான் இந்த நாடு நம்மளை வச்சிருக்கா. இப்போ கூட மதுரை மாநாட்டில் பேசலாமா? இல்ல இல்ல ஆம்புலன்ஸா? பாரத் மாதா கி, பலே छत्रपति शिवाजी की, बड़े झांसी रानी की, बड़े महाकावी भारती की, बड़े भारत माता की. कुरुक्षेत्र போரிலே தேரை ஓட்டிய கண்ணனை போல
இந்துக்களின் தேரை ஓட்டம். ஒரு பெரிய மழையே ஓஞ்ச மாதிரி இருக்கு நம்ம அண்ணாமலை சார் வந்ததுல. என்னன்னா இந்த மாதிரி அன்பும் அரவணைப்பும் பார்க்கறது என்ன தோணுதுன்னா, இங்க யாரும் சினிமா கூத்தாடிகள் கிடையாது. ஒரு நல்ல நேர்மையான, தனக்கு பிடித்த காவல்துறையை மக்கள் பணிக்காக கலட்டி வீசிட்டு வந்து உங்க முன்னாடி இருக்கிற இந்த தலைவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நேர்மையானவங்க கூட பயணிக்கிறதுல நேர்மையான இத்தனை பேர் இங்க முன்னாடி வந்திருக்கீங்க. நேர்மையா இருக்கிற நானும் உங்க கூட பயணிக்கிறேன். இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில, பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு அரசியல் என்பது அவ்வளவு சாக்கடையா இருக்கிறதுனால நல்லவங்களை எல்லாம் சல்லடை போட்டு தேட வேண்டிய நிலைமையில நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். சல்லடை போட்டு தேடணும். அந்த நல்லவர் மேடையில் அனைவருடைய அன்பும் தாயுள்ள மாதிரி நீங்கள் அரவணைப்பதும் கைதட்டுவதும் எனக்கு அப்படியே புல்லரிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு மதுரையில் நான் இந்த விழா மேடையை வேற மாதிரி ஆக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. சமீபத்தில் இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போகிறார். அந்த மாநாட்டில் ஒரு வரியை பதிவிக்கிறாரு. நான் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவன், பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் அல்லன்னு ஒரு வரியை போடுறார். அவர் யாரை சொல்ல வர்றாரு? உச்சத்தில் இருக்கும்போது பிழைப்பு தேடி வந்தவன், பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறார். யாரும் மறைந்த எம்ஜிஆர் சொல்றாரா? புரட்சி தலைவர் சொல்றாரா? இல்ல புரட்சி தலைவர் அம்மாவை சொல்றாரா? இல்ல நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை சொல்றாரா? ஒருவேளை நேரடியா சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலஹாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு சிறந்த பொருத்தமான அவர் தான். பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அவர் தான். அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், கையை அப்படி சொடக்கு போட்டு, திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒத்த விரல் நீட்டார்ல. 2014 ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்தில் பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்முன்னு உட்கார்ந்துருந்தீங்க தம்பி. இப்ப கேட்கிறார் அவரு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசுன்னு கேட்கிறியா தம்பி? அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வந்து பாத்தியா? மீனவர் நலனுக்காக பாத்தியா? இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தியா? இல்ல கள்ளச்சாராயம் அதிகமாகி போயிடுச்சு தடுக்கிறதுக்காக பாத்தியா? எதுக்குடா வந்து பார்த்த? தலைவா உன் படம் ரிலீஸ் ஆகணும், தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்லையா? மிஸ்டர் மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா, நான் ஒரு வாக்காளன், நான் ஒரு குடிமகன். எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான். என்னை அவர் தான் காப்பாற்றுறார். ஒரு நொடியும் நீ ஒழிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா, இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா, பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானையா? ஏண்டா அறிவில்ல? அங்கிள்ங்கிற முதல்வர அறிவில்ல? மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற. இதுதான் அரசியல் நாகரிகமா? நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க? உன்னை நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுங்களா, எத்தனை லட்சம் பிள்ளைகள். இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போறோம்? நம்ம யாருக்கு வாக்கு போடுறீங்க? கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்களா? கள்ளச்சாயம் விற்கிறவனுக்கும் கோட்டருக்கும் டெண்டருக்கும். தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே, இது ஒரு விநாயகர் சதுர்த்தி விழா தான். ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணி காக்குவதற்குமான ஒரு கூட்டம் இது. நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திருடவர்கள் அத்தனை பேரும் சேருக்கு ஆசைப்படுவோம். நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும், அப்பொழுதுதான் நாம வாழ முடியும். எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்துன்னு தோணுது. அதை முதல்ல வாக்குல குத்துங்கன்ற, வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும். என்னுடைய அன்பு வேண்டுகோள் தங்க. மாறணும், மாற்றப்படணும். திரும்ப சொல்றேன், நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆழ்ந்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்துக்காக, இந்திய இறையாண்மைக்காக, உலகத்திலே
எந்த இந்துவும் தீவிரவாதி இல்லை உலகத்திலே. நம் மதம் அன்பை மட்டும்தான் செலுத்த சொல்கிறது. ஏதாவது வெட்ட சொல்லுச்சா, ஒன்னு அடிக்க சொல்லுச்சா, அடுத்தவனை சீர்குலைய சொல்லுச்சா? அன்பை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் கட்டமைப்பு. 1000 கடவுள்கள் நமக்கு, அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா மாமா மச்சாங்கிற மாதிரி 1000 விழுதுகள் கடவுள்கள். இந்தியாவில் எனக்கு மொழி தெரியாதுங்க, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். நான் மகாபாரதம் படிச்சதில்லை, சிலப்பதிகாரம் படிச்சதில்லை, கம்பராமாயணம் படிச்சதில்லை, திருவாசகம் படிச்சதில்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் இந்து, என்ன படிச்சுதான் நீ வரணும். நான் இந்து, நான் தான் தர்மம், நான் தான் மண், இது என் பூமி, நான் வாழ பிறந்தவன். சொந்த நாட்டில் அகதியாய் இருக்க மாட்டோம், அடித்து விரட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தங்கங்களே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.